என்ன நடக்குதுங்க? கோழி நடக்குதா? கோழியும் தான் நடக்குது, வாத்து தான் நடக்குது, நீயும் தான் நடக்கிற. ஓகேன்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, 2 வண்டியும் ஒரே சைட்டுக்கு போக போகுது. 5 ஏழை போட்டு ரொட்டாட்டரில் ஓட்டணும், ஒரு 4 வயல் குரங்காடு ஓட்டணும். இன்னைக்கு நாங்கள் அதை தான் வேலை செய்ய போகிறோம். என்னம்மா இப்போ வேணும்? இருக்கட்டும் இருக்கட்டும். இதுக்கு ஒரு 25 லிட்டருக்கு பக்கம் ஊற்றிடலாம். போதும், 3 வயல் தான், ஒரே சால் தானே. ம், பைசன் போய் தான் எடுத்துட்டு போயிடலாமே. வெயில் அடிக்குமா இப்போ? கருத்துருவோமா இப்போ? அதில் கல்லுகாடு. அந்த பக்கம் போ, அங்கே நீ கை வச்சு தான் ஓட்டி ஆகணும். முடியே 2 வயல் 1 வயல் கல்லுகாடு இருக்கும், அதை மட்டும் பார்த்து ஓட்டணும். கேனை மட்டும் என்னைக்குமே வாய் இந்த பக்கம் வர மாதிரி எப்பயுமே தூக்குறது இல்ல. அது என்னடா துணி வச்சு திருப்பதான் வேலை. தள்ளு இன்னும் கொஞ்சம் இழு கமந்து போயிடும். என் மக்கள் ஓ ஒண்ணு கேட்டிருக்குதா? சரிந்தா, கொஞ்சம் குடிச்சு விடாத. டீசல் வைக்கிற வேலைக்கு குடிச்சு விடாத. நம்பி கீழே ஊத்தி போச்சு. நம்பி கீழே ஊத்துற அளவுக்கு போயிருக்கு தெரியுமா? 100 ரூபா. சைட்ல போய் ஒரு 10 நிமிஷம் ஓட்டியே இருப்பேன். எதுக்கு பார்க்காத ஊத்துன? ஆடா சரி 3000 ரூபாய்க்கு சொல்றாரு, கேலே தான் வளர்க்கணும்னு நினைச்சேன். நானும் மீட்டரையும் பார்க்கல. நான் பொழுதுனைக்கும் ஓடணும், மறுபடியும் யார் டீசல் வளர்ந்து ஊத்துறதுக்கு ஆளுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக கழட்டி விட்டு பொட்டே கழட்டிட்டு வரும்போது மீட்டரை கூட பார்க்கவே இல்லை. நான் பாக்கல எடுத்து பழம் ஊத்திட்டு இருந்தேன். கடைசி கேனு ஃப்ரீ ஆகிச்சு. சரி கம்மியா ஊத்துவோம் அப்படின்னு நம்பிக்கிச்சு. அட எடுத்து போனாயில ஊத்தும் போதியா? நீ கேன பார்க்கலையா? என்னடா இங்க மொட்லி அடிக்குதுன்னு பார்த்தோன்னா அப்புறம் நம்பிக்கிச்சு. அப்புறம் போய் அப்படியே லைட்டா தூக்கிட்டு கீழே ஊத்தி போச்சு. அப்புறம் புனல்ல இருக்கிற கீழே ஊத்தனா ஊத்திருச்சு. அப்புறம் 585 மீதி ஊத்திட்டு அப்படியே போயிட்டேன். கொஞ்சம் குடிச்சா சளிக்கு நல்லா கேக்குமா? இப்ப சளி இது வேற கழட்டி விடணுமா பேலர? மாமா இது முதல்ல வெயில்ல போடுவோமாமா. வேற வாங்கிட்டு வரணும், ரொம்ப டெம்பர் ஆகி போச்சு. இலக்கமா ஆகிட்டு வரணும். சாப்பிட்டு போயிடலாம். எப்படியும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு தான் போக சொல்லுவாங்க, அதனால காலையில் சாப்பாடு நம்ம இங்கே சாப்பிட்றலாம். துக் துக் இது வெளியே வந்துருது, தூக்குன்ட்டா. ஒரு கலப்பை வித்தனாச்சு டீப் வாங்கணும். போன ஒரு 4-5 வீடியோ முன்னாடியே சொல்லியிருப்போம். ஒரு எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி டீ பண்ணுவாங்க. காஞ்சி போச்சு ரொம்ப. 2-3 வருஷம் இருக்கும் அந்த டீப் வாங்கி. தட்டி வச்சு டீசல் மாமா கொளுத்தான். ஆனா நான் கூப்பிட்டாரா? இல்ல, அவன் மத்தியானம் தான் சொல்லிவிட்டேன். கொஞ்சம் பாய் எடுப்பா, வாடா பாயிடு. வீட்டுக்கு வந்துட்டா இந்த வீட்டில் இருக்கிறீங்களா ப்ரோ? இந்த வண்டி மேலே துணி காய போடவும் பாய காய போடவும் சோபா உங்கள் வீட்லேயே அப்படி தான் பண்ணுவாங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா நிற்கிறதுக்கு என்ன? ஓ அவங்க நல்லத்தான் பண்றாங்க. இப்ப கரெக்ட் ராமா. இப்ப நம்ம எப்படி பைக் நிப்பாட்ட பெட்ஷீட் போட்டுடுவோம். ஓஹோ, நீ வண்டி எடுத்த புதுசுல பைக்கு கூட பெட்ரூம் அலையில் படுக்க வச்சுல அது மாதிரி கட்டி பிடிச்சல தூங்குன அதெல்லாம் இருக்கு. பாருங்க எப்படி கிடக்குது தான். மாமா இது போதுண்டா ஊத்துற 10 லிட்டர் கேனை கொண்டுட்டு போயிடலாம். ஏன் வம்பு? டீசல் அப்படி இல்லைனா கூட அதில் புலாவரியில் போய் அடிச்சுக்கலாம். போதுன்னு நினைக்கிறேன். இது 4 கோடு காட்டும். இப்பயா 4 நிமிஷம் கழிச்சு அது 2 கோடு தான் வரும்.
இதில் 5 கலப்பு மாட்டணும் 585ல. ஏன் மாப்பிள்ள சின்ன டயர் மாட்டிட்டு போயிடலாமா? ஐயோ கேடுவில்லை. தேவைப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேன்பா. நாங்கள் 2 பேரும் ஒரு வழியாக வண்டியெல்லாம் தயார் நிலைப்படுத்திக்கிட்டோம். மாப்பி எதை எடுத்துகிட்டு வர? அங்கே சைட்லேருந்து வாங்கிக்கிறேன் வண்டியை. சரி, பின்னாடி போறியா பின்னாடி போறியா? கொஞ்சம் தூரம் முன்னாடி போடா. ரிவேர்ஸ்ல எடுக்கிறதா? ஐயோப்பா, ஏறுவடி போய் தான் போகணும். இதில் போனால் சோல்டிங்காக இருக்கு. ரோடு போட்டாங்களா? இல்லை, அதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாம். இப்போ ரோடு போட்டாங்களா? எது அதியா? என்ன வண்டி என்னாச்சு? கட்டிட்டு போகுது. நான் நாளைக்கு வந்து நைட் வந்து வாடா. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. 5 கலப்பு ஒரு 3 மணி நேரமாக வரும். இருக்குது 5 கலப்பை ஒரு 3 மணி நேரமாக வரும். ஒட்டாடு தான் அதிகமாக வரும். ரொம்ப கணக்குக்கு 11 கிலோமீட்டர் என்னமோ நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏரி பார், ஏரி பூரா தாமரை. தாமரையாக வந்துருச்சு. ஒரு தாமரை கூட இல்லாத இருந்துச்சு. எவ்வளோ தாமரை வந்துருக்கு பாருங்க. இனிமேல் நம்ம அங்கே போயிட்டு வீடியோ பக்கமாக போயிட்டு ஷூட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வந்து வரான் பின்னாடி செட்டு போட்டுட்டு வரான். அதனால தான் பின்னாடி போயிட்டான். பின்னாடி போடான்றதுக்கு செட்டு போட்டுட்டு வரான் பாரு. சரிதா? பாரத்தூட போகிற மாதிரி இருக்குதா? அவ்வளோதான், காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். நான் ரோடு ரன்னிங் எடுத்தால் லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு தான் ரோடு ரன்னிங்கை கட் பண்ணிட்டோம். கரெக்டாக தாண்டினா மாமாவுடைய சைட் வந்துக்கிட்டது. இதுலேருந்து ஓட்டம் ப்ரோ. இதில் வந்து கல் இருக்கும், இதுதான் பிரச்சனை. இந்த பக்கத்து வயலெல்லாம் 5 கலப்பு வந்தால் ஓட்டி தான் ஓட்டணும். அந்த பக்கம் டேரெக்டாக ரோட்டாரு. இதுதான் எங்கள் மாமா வீடு. வீட்டில் யாரையும் காணவில்லை. வெட்டி போடுவேன். வா, நீ நடுவயில் ஓட்டுவா. நடுவயில் வாங்க போட்டுறீங்க. காடு எந்தெந்த காடும் கேட்டாச்சு. காட்டில் வந்து பைப்லாம் கிடக்கலாம். போர் பைப்பு, அதான் பாருங்க, போர் பைப் இருக்குது. டைட் ஒரு பைப் இருக்குது. அதான் அந்த பைப் எடுக்கிறீங்களா விட்டுட்டா? ஏதோ இந்த ஆயிட்டுனாச்சும் பைப் மேலே தெரியுது. இந்த மாமா வரது எவ்வளோ நேரம் ஆகும்? அது கட் பண்ணி தான் வந்தோம். தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜாயிண்ட் எங்கே இருக்குது? இதுதான் ஜாயிண்ட். அப்படியே பிடுங்க வரும். சும்மா தான் சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு.
வராதா? இதெல்லாம் ஓட்டலாம். இந்த வயலை ஓட்டிட்டு கீழே வயலை ஓட்டிட்டு வரலாம் மேலே வரும். மேடு நட்டுப்பு ஆக்கு டூப்பில் ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு அது வேற இந்த காட்டை ஓட்ட சொல்கிறாரான்னு தெரில கொலி. நீ இருந்தியா? அதுலேயும் பைப் இருக்கும், அந்த பக்கம் இருந்து வெளா பிடிச்சி ஓட்டு. பைப்புனா போர் பைப் இருக்கும், கழட்டணும். அது அப்போ போகுதா? இந்த சென்டர் நீ தெற்கோட கிழக்கு மேற்குல பிடிச்சி அந்த தலைவலிருந்து ஓட்டு. நான் ரோட்டேன் கொஞ்சம் சைடு பட்டை கழட்டி இறக்கி போட்டிருக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம், யோசனை இல்லாத வந்துட்டேன். இறக்கி போட்டுக்கலாமா ஏற்றி போட்டிருக்கணும். பேனர் தரல, பொறுமையாக ஒரு M2லயே போட்டு ஓட்டிவிடு. M1 ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சரி வா, இதுக்கு வா. இது கேட்டால் மொல்ல போதும்ப, டைம் பாஸ் ஆகாது. அது ஓடும். சைட்டில் ஏறணுன்னா 4 வீலர் என்கேஜ் தான், ஓரத்தில் இருக்கும். பாரு என்ன போயிட்டு இன்னொரு சுத்தல் திரும்ப. ஒரே சால் ப்ரோ, இருவுல மட்டும் குறைக்கிறாங்களோ. நாம நம்ம வேலையை பார்ப்போம். எல்லா கீரையும் நோட்டில் பண்ணி போடுறோம் ப்ரோ. காட்டில் பைப் இருக்குது, பைப் எடுத்துக்கிறேன் ஓட்ட. அந்த வயலே ஓட்டி முடிச்சிட்டோம். மாடு அதிகமாக மாடு நீங்களே ஒரு 20 இருக்கும் மாடு. அதனால் மாட்டை கட்டி காடு ஃபுல்லாட்டு இறங்கி போயிடுச்சு. ஒரு முந்தானத்தை வந்து ஓட்டுனா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். நாங்கள் நம்ம ஊரில் மழை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து போயிட்டோம். இந்த வந்து பார்த்தா சப்பாத்தி கட்டி மாதிரி எல்லாம் இறுதி இந்த வயல் ஒன்று மட்டும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுது. பார்த்துக்காங்க, நான் இப்போ தான் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
தான் கடன். கோயிலோடி இந்த ரொட்டாடம் 5 கிலோ ஓட்டினா நம்ம போய் ரொட்டாட்டில் பிடிக்க போகிறோம். ஆனால் மாடு கட்டிட்டு கொடுத்துருவோம். அதனால் இன்னும் அடிக்கே ஓட்ட முடியாது. பொறுமையாகவே தான் ஓட்டி ஆகணும் மாட்டேங்கிறாரு வழி இல்லை. ஆனால் மாடு கட்டி தார் ரோடு மட்டும் கேட்டால் உட்கார இதை கூட ஓட்ட மாட்டேங்கிறா. நான் களமா போட்டு மாடு தானே கட்டினேன் அப்படிங்கிறாரு. 5 கிலோக்கு அப்படி 10 பத்தா ஏன் 2 சாலும் ஓட்டுறது, ஒரு சாலம் தான் ஓட்டி ஆகணும். போதும் ஒரு சார் ஓட அடிக்கிற காடு தானே. இதுக்கே இவருக்கு ஏகப்பட்ட செலவாகிட்டு உங்களுக்கு காட்ட ஓட்டுறதுக்கு 8 ஏக்கரா வேணுமா ப்ரோ. பொழுதாக மாட்டி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி போகணும். இந்த டார்கெட்டில் தான் வந்துருக்கணும். அடிச்சுட்டு ஓட்டிட்டா அனுப்பிட்டுருவேன். அவன் பேலர் ஓட்ட போவோம். என்னதான் பேசுறேன்னு தெரியல, பேசிட்டே இருக்கிறோம். மாப்பிள்ள அடுத்த வயலுக்கு போயிட்டான். நான் அந்த கதையில் ஓட்டும் கீழே வேறு. இது ஒரு நித்த மண்ணு மாதிரி ப்ரோ, டீ மண்ணு மாதிரி. இந்த வயல ரவுண்டு வெட்டி ஓட்டலான்னு ஒரு டார்கெட் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை கிளம்பிட்டான், அடுத்த வயலில் ஓட்டுறது போயிட்டான். நாம் இதை ரவுண்டு கட்டி இன்றைக்கி ஓட்டுறோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதிகமாக ரவுண்டே கட்டுறதில்ல, ரொம்ப நாளாச்சு ரவுண்டு கட்டி ஓட்டி. இன்றைக்கி தான் ரவுண்டு கட்டி போடுறோம். யாரும் பெருசாக ஓட்டிருக்க மாட்டாங்க, எல்லாம் விலா தான் எடுப்பாங்க. வயல் உள்ள பெரிய வயலாக இருக்கிறதுனால தான் நான் ரவுண்டு எடுக்கிறேன். ஏன்னா நான் எங்கே ரவுண்டு எடுக்க போகிறேன். இப்போ லைட்டாக சூடு இருக்குது, அது எடுத்து போகுது. அப்படியே ரவுண்டு கட்டலான்னு ரவுண்டு எடுத்துக்கிறது. ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இப்படியும் சுத்தோலா போட்டு நடுவில் மட்டும் அப்படியே விலா போட்டுக்கலான்ட்டு விலா போடுறேன். எப்படி இது மாதிரி யாராச்சும் சுத்தோலா போட்டு ஓட்டுருக்கீங்களா? நான் கம்மியாக சொல்லி வயல் சுற்றியும் சுத்தோலா 1/2 மணி நேரத்தில் இந்த வயலே முடிச்சுட்டேன். கடைசியாக வந்து ஏன் ரேஸ் போடணும், இதை விலா பிடிக்கலான்ட்டு அப்புறம் கடைசியாக 10 நிமிஷம் விலா பிடிக்கலான்னு பிடிக்கிறது. ஓகே ப்ரோ, அந்த வயல் பிடிச்சி விட்டது. 3/4 மணி நேரத்தில் நீங்களோட வயலை ஓடி வயல் 3/4 மணி நேரம் தான் ஓடி ரவுண்டு கட்டி ஓட்டவும் அவ்வளோ. இதே இந்த வயல் இதுக்கு மேல் வயல் வந்து 1.5 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாளில் இன்னொரு மழை பெஞ்ச உடனே நல்ல பருவ போட்டியில் தான் சோளம் வைப்பார். அதை நான் வீடியோ எடுத்து மறக்காமல் போடுறேன் பாருங்க. அடுத்த வயல் மேலே அடுத்தது நான் அஜித் அந்தான போயிட்டான், இலக்க பக்கம் போயிட்டான். அவன் அங்கேயே 2 மணி நேரம் வரும். அந்த வயலுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. வயல் ஓட்டிட்டேன், சென்டரில் விளாண்டுட்டு அதெல்லாம் மயில் ஒரு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் மயில் தான். அதான் ஓடி போட்ட காட்டில் அதெல்லாம் பூரா மயில். இது கோழி எல்லாம் மயில் தான் ப்ரோ. நாடு பிடிச்சி ஓட்டுறதுக்கும் ரவுண்டு கட்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக 1 மணி நேரம் ஓட்டுற காட்டை ரவுண்டு கட்டி ஓட்டினோம்னா ஒரு 50 நிமிஷம் முடிச்சிடலாம். இது மாதிரி பெரிய காட்டுக்காரரை அது மாதிரி பண்ணலாம். இது ஒரு வயல் 1 ஏக்கரா இருக்குது. சின்ன காடெல்லாம் அப்படி பண்ண முடியாது. இது மாதிரி பெரிய காடாக இருக்குது. வயல் 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா இருக்கிற வயல் மாதிரி இருக்குதுன்னா நாம் வந்து ரவுண்டு கட்டி ஓட்டலாம்னு வச்சுக்காங்களேன். கிட்டத்தட்ட 5 சுற்று வந்து உள்ளே இப்போ தான் விலா பிடிச்சிருக்கிறேன். டெய்லி காலெல்லாம் மொத்தமாகவே 6-7 சுற்று தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ரவுண்டு கட்டி ஓட்டுருக்கிறீங்களா? நானே இது வரலாம் வீடியோவில் போட்டதில்ல ரவுண்டு கட்டி ஓட்டினது. இப்போ தான் முதலிட்டு போடுறேன். இப்போ அஜித் அந்தான ஓட்டிட்டு வந்துட்டோம். அதனால கீழே சவுக்கு காடு இருக்குது. அதுதான் அஜித் ஓட்டிட்டு போவான் வருவான் பாருங்க. இதை ஓட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு வழி அதுக்கு போக வேண்டியதான் போகும்.
இருந்து தான் வந்துச்சா தெரியல. வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சு போயிடுச்சு. அன்னாரத்துலேருந்து காலையிலேருந்து 1 2 3 வயல் தான் ப்ரோ ஓட்டிருக்கிறேன். இப்போதான் 4வது வயல் 5 கிலோ ஓட்டி போட்ட வயல். அஜித்து கீழே ஓட்டிட்டுக்கிறான். மழை வராதுன்னா ஓடுறது நல்லா இருக்குங்க. இந்த மழை வந்து கெடுத்துச்சு. ஓகே நண்பா, இந்த வெயிலுக்குள்ள தான் ஓட்டிருக்கிறேன். அடமலை பிடிச்சிக்கிச்சு. மாப்பிள்ளை வண்டி அங்கே அடிச்சுட்டு அவர் கீழே ஓட்டிட்டு அங்கே நெருக்கிட்டு அங்கே ஒண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒன்றும் பண்ண முடியல. வீடியோவில் வேற மழைத்துளியாக இருக்குது. கேமராவில் லென்ஸை தொடக்கணும் முதல்ல. நல்லா மழைத்துளி விழவும் லென்ஸ் எல்லாம் அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம விட்டு வாங்கிட்டு ரொம்பவும் பெய்யல, ரொம்பவும் வேகமாகவும் பெய்யல. இது இனிமேல் ஓட்டம் இருக்கிறோம். இன்னும் அவ்வளோதான். இன்னும் அடுத்த காஞ்சி ஓட்டு தான் 2 நாள் கழிச்சு ஓட்ட முடியும். எங்கே போயிட்டான்? ஓட்டி விட்டா போயிருக்கலாம். அப்படியே கிழிச்சு விட்டு வர்றது, கோடு போட்டு விட்டு வரட்டும். ஓட்டிக்கலாம். அது 4 வீல் டிரைவ் தானே, ஓட்டிவிடுவான். சூப்பரான இடம். நாம நினைக்கிறது எது நடக்க போகுது? நாம என்னங்கிறாரு, சோளம் வைக்கிறதுக்கு. அதுலயே முளைக்கல போச்சு. இது இன்னைக்கு விடாதுங்க மாமா. அந்த வயல்லே ஓட்ட முடியாத தண்ணி நிக்குதா? வேற வழியில் அப்படியே ரொட்டேட்டரில் ஓட்டி அப்படியே போட்டு விட்டுறோம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். வரட்டும். இங்கே காட்டில் காலை வச்சிங்கன்னா 1 மூலம் இறக்கும். ஓகேன்பா, நானும் பாரு நான் ஓட்டின காடெல்லாம் என்ன கண்டிஷனாக கொண்டாந்து வண்டிக்கு முன்னாடி நிறுத்திட்டேன். வீட்டு கூடியான்ட்டேன். ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா 2 வீல் டிரைவ் வெளியே வர முடியாதுல்ல. அதனால் கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டேன். அடுத்த ஓரமாக பார்த்து நிறுத்திட்டேன். வண்டி தெரியுதா? தண்ணி இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடும் ப்ரோ. மானம் சும்மா அட்டை மழையாக பிடிச்சிக்கிச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வேறு புயல் மாதிரி கிளம்பி பேங்கிட்டு இருக்குது. சாரில் வர அடிக்குது. நான் அஜித் அங்கே வைக்கிறான். அவன் என்ன அங்கே 4 வீல் டிரைவங்கிறதுனால அவர் தைரியமாக இருக்கிறாரு. டானு இல்லைனா முன்னாடியே வந்திருப்போம். பார்க்குறதுக்கு மழை ஒன்றும் சின்னதாகிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆனால் சரி மழை. ஃபஸ்ட்டே ஒரு ஐட்டம் வந்துச்சு. சரி இதுக்கு மேலே வராது அப்படியே நாங்கள் ஒரு கணக்கு போட்டோம். ரொம்பாட்டா ஊற்றுது. இது இன்றைக்கி நைட்டு வேலை. இப்போ மணி சரியாக 4 மணி ஆகுது ப்ரோ. இது சும்மா ஊற்றுது. கொண்டு பிச்சு வாங்குது. தண்ணியே நிற்கிது பாருங்கதா. ரொட்டேட்டரில் நான் ஓட்டின காட்டில். இப்போ பார்த்துக்காங்க என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. உங்கள் ஏரியாவெலாம் மழையா? இது வந்து சோளம் விதைக்கிற காடு ப்ரோ. இப்போ என்ன இதோட பிளான் என்ன பண்ணோம்னு வச்சுக்காங்க. அவ்வளோதான். இது நின்று போச்சா, இனிமேல் ரொட்டேட்டர் வண்டியும் கள்ளப்பருப்பு வண்டியும் ஒட்டுக்காக வரும். அப்படியே ரொட்டேட்டர் இந்த வயல்லாம் வந்து ரொட்டேட்டர் ஓட்ட அப்படியே பின்னாடி வந்து கள்ளப்பருப்பு வண்டியில் அப்படியே சோளத்தை கொட்டி அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துடும். இன்னும் அந்தான அஜித் இன்னும் அந்தான பாதி பங்கு இருக்குது. அதுவும் ஓட்ட முடியல. அது 5 கிலோவில் ஓட்டி போட்டான். ஆனால் ரொட்டேட்டரில் ஓட்ட முடியலையே. சரி வேறு வேலை இல்லை. இன்னொரு நாளைக்கு 2 வண்டி வந்து தான் ஆகணும். நாங்கள் இன்றைக்கி 1 தான் வந்திருக்கிறோம். 2 வண்டி வந்திருக்கிறோம். ஒரு நிமிட்டா வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு நாங்கள் ஒரு கணக்கு போட்டால் எங்களுக்கு கணக்கு எது நடக்குது? சார் தண்ணி ஆறாக ஓடுது. இது ஒரு காட்டு சைடு ப்ரோ, மலைங்காட்டு சைடு. சரி என்ன பண்ணுறது, உட்காருவோம் சத்து மாதிரி. ஓகே அன்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ இன்றைக்கி முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. மனம் பாரு, உங்களுக்கு தெரியுதான் நான் தெரியல வீடியோவில், ஆனால் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது ப்ரோ. நண்பா இப்போ தான் மழை விட்டுச்சு. அஜித் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு.
அங்கே சேரி குழப்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் குச்சி கோலெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் வந்து தண்ணி மழை பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சிருச்சு. அப்படியே தண்ணி நிற்கிது. நான் வந்தால் தரையில் அப்படியே வாக்கியா போட்ட மாதிரி நிற்கிது. இதே குச்சா வேற ஒன்று மாட்டிக்கிட்டு கெடவுல 4 wheel drive ஏறிக்குமா மேட்டில் அந்த மூலையில் ஏறுது ப்ரோ. பாருங்க தெரியும், ஏற தெரியுதா? வந்துட்டான் ஈஸியாக வந்துருச்சு. ஐயோ கடவுளே. மாப்பிள்ளை பாருங்க, அவனும் 1/2 வெயில் தான் ஓட்டிருக்கிறான். கடைசி வெயில். இன்னொரு 1/2 மணி நேரம் விட்டுருந்தா எல்லாம் போகிறான், ஓட்டிருப்பான். வெயில் அடிச்சுட்டு வரான். 4 wheel driveங்கிறதுனால வருது. 2 wheel drive வருது. எங்கே ப்ரோ வரப்போகுது? முன்ன வராது. எனக்கு அப்பயே தெரியும். அதுக்கு தான் நான் உஷாரா இங்கே வந்துட்டேன். வெயில் அடிச்சு விடுவோம். நீ 4 wheel drive வந்துடுவ, நான் வராது. என்னது அங்கே போய் நிறுத்தலாம். டீ வச்சு கொடுப்பாங்கடா. சூப்பர். எதுக்காச்சாலே இதுக்கு பக்காவா ஆச்சு. இப்போ ஓசு வேற தூக்கி பிடிக்கணுமே. வரையா? அது சரி. டேய் இரு, மாமா வந்துடுவாரு. இரு, அப்புறம் எப்படி போவ? டேய் வண்டாரு. இரு அங்கேயாரு. அப்புறம் எப்படி ஓட்டிட்டு போவ? ஆடுதா? அட 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 அது ஆடுது பாரு. ஐயோப்பா. எது வேண்டாம். ஏடா வெய்ய அடிச்சாதான் டாப் கேட்குறேன். ஏடா மழை பெஞ்சாலும் உனக்கு பிரச்சனை, வெய்ய அடிச்சாலும் பிரச்சனையாடா. நம்ம தூக்கி போய்க்கணுமா? சாக்கிலே போட்டீங்களா? யாரும் ஓட்டின வெயில்லாம் எப்படி ஆகிப்போச்சு. ஒரு வெளியா தண்ணி நிற்கிது. ஓகே நண்பா, இது வீடியோ ஓவர். நாங்கள் இன்னும் ஜாத்துக்கு மழை விட்டுட்டுனா கிளம்பலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். அழகே போயிருக்க மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே போயிடலாமா? ஏமாப்பிள்ள அப்படியே போயிடுறதா? பரலோகம் வருவியா? கரெக்டா உனக்கு அந்த பாக்கு தோப்பு ஓட்டுற வேலை கொடுக்காது இருந்தாருன்னா உனக்கு டேமேஜே ஆயிருக்காது. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டாக்கர் சார். இங்கேயும் போட்டு ஓட்டி விட்டுருக்குறான் பாருங்கடா. இங்கெல்லாம் தண்ணி நிற்கிது. இதெல்லாம் பப்பே வேவாது. நீ வெடி பெய்ய மாட்டேங்குது. வாடா மாப்பிள. முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது. வா, வேற கோயில் வேற ரேடியோ வேலை பாட்டிட்டு இருக்குது. நான் வயல் அடிக்கிற மாதிரி இருக்குது தான் நிறுத்திட்டேன். போட்டு வீட்டு பக்கம் போகலாம். ஊர் பக்கம் போய்த்தானே ஆகணும் என்னதான் இருந்தாலும். வா வா, சூடு ஏறி போயிருமா? போப்போ சூடு ஏறிக்கும். ஏமாப்ப போப்போ சூடு ஏறிக்குவா. போய் கொஞ்சம் டீசல் மாப்பிள்ளை கூட்டிட்டு பொறுத்து விடுங்க. தங்காளி பொறுத்து விட்டுறோம் விடுங்க. சரி வரமாமா. ஓகே, இப்போதான் மழை விட்டுச்சு. ஏன்னா நான் மழையில் கூட நினைச்சிட்டு போயிருப்பேன்.
அங்கே பின்னாடி அஜித் வரான். அவனுக்கிட்ட டாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அதனால நடந்து போயிருவான். அப்புறம் இது வரலாம் வந்து ஓட்டணும். ஆனால் மழை வந்து எல்லாம் கெடுத்துருக்க. இப்போ வரலாம் பருப்பு